Hello friends, 10th standard mathsல நம்ம இப்போ example 2.19 பார்க்க போறோம். Find the next 3 terms of the sequence ன்னு சொல்லிட்டு நமக்கு 3 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் இந்த நம்பர் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பண்ணலாம். ஸோ 1/2, 1/6, 1/10, 1/14. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன ரிலேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். 2, 6, 10, 14 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது ஒன்று என்ன ஆட் பண்ணால் வருதுன்னு பாருங்க. 2லேருந்து 6 வர்றதுக்கு என்ன ஆட் பண்ணணும்? +4 பண்ணுவீங்களா? அதே மாதிரி 6லேருந்து 10 வர்றதுக்கும் +4, 10லேருந்து 14 வர்றதுக்கும் +4. ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, கரெக்டா? ஸோ இதையே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் சீக்வன்சஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரில் இருக்கிற ஒரு வேல்யூக்கும் 4 நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகணும். அதுதான் நம்ம பண்ணணும். ஸோ இந்த சீக்வன்ஸில் நியூமரேட்டர் எல்லாமே சேமாகவே போயிட்டே இருக்குது. டினாமினேட்டர் மட்டும் 4ஆல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ டினாமினேட்டர் இன்க்ரீஸ்டு பை 4ன்னு எழுதியிருக்கோமா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் வந்து எழுதலாம். ஸோ நம்ம இதை வந்து A1, A2, A3, A4ன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு A5 அப்போ A5 வந்து 1/14 வந்து 4ஆல் ஆட் பண்ணுறோம். ஸோ 1/18 கிடைக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு A6, இதுக்கப்புறம் 1/18 4ஆல் ஆட் பண்ணுறோம். ஸோ 1/22. நெக்ஸ்ட்டு A7 வந்து 1/22 4ஆல் ஆட் பண்ணுறோம். அப்போ 1/26. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் 1/18 வரும், 1/22 வரும், அப்புறம் 1/26 வரும். இது புரிஞ்சிச்சா? நம்ம நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் 5, 2, -1, -4 இருக்கு. ஸோ 5லேருந்து 2க்கு என்ன ரிலேஷன் இருக்குது? 5லேருந்து 3 கம்மி பண்ணால் தானே 2 கிடைக்கும். அப்போ 5லேருந்து 3 மைனஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு 2 கிடைக்கிது. ஓகேவா? ஸோ 5 - 3 = -2. இப்போ 2லேருந்து -3 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 - 3 வந்துட்டு -1. அப்போ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு -1லேருந்து -3 பண்ணிங்கன்னா -4. ஸோ எல்லாமே -3 பண்ணியே வருதா? அதுதான் நம்மளுடைய இது. ஸோ இந்த சீக்வன்ஸ் ஒரு டேர்மும் வந்து டிக்ரீஸ்ட் பை -3. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து எப்படி வரும்? -4க்கு அப்புறம் -4 -3 பண்ணுவீங்க. அப்போ -7 கிடைக்குமா? அப்புறம் -7 -3 பண்ணிங்கன்னா -10, -10 -3 பண்ணால் -13. இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்னெல்லாம்? -7, -10, -13. ஸோ இந்த 3 தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் 1, 0.1 இருக்குது. அதுக்கடுத்து 0.01 இருக்குது. ஸோ டெசிமல் ஆகிட்டே போகுது. டெசிமல் எப்போ ஆகும்? ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணுறப்ப ஆகுமா? அப்போ 1லேருந்து 10 நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். 10 பண்ணிங்கன்னா 0.1 வைப்பீங்களா? ஒரு 0னால ஒரு பாயிண்ட் வைப்பீங்க. அதே மாதிரி அடுத்த நம்பரையும் 10ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 0.1 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருக்குது, கீழே ஒரு 0 இருக்கிறதுனால 2 டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 0, 1ன்னு வரும். கரெக்டாக? இப்போ நம்ம நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ 0.01 10ஆல் டிவைட் பண்ணுறோம். 0 இருக்குது, ஆல்ரெடி 2 டெசிமல் இருக்குது, 3 டெசிமல் வந்துடும். அப்போ 0, 0, 1. நெக்ஸ்ட்டு 0, 0, 1 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1, 2 இருக்குது. இப்போ 1, 2, 3. ஸோ ஒரு 0, 2 0, 3 0. நெக்ஸ்ட்டு 0.0001 டிவைடட் பை 10.
1 2 3 4 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால 5 டெசிமல் பாயிண்ட் இருக்கணும். 3 4 1 2 3 1 2 3 4 1. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் சீக்வன்ஸு. அதை எழுதிடலாம். ஈச் term is divided by 10. அப்போ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்னெல்லாம் வரும்? ஃபஸ்ட்டு 0.001, நெக்ஸ்ட்டு 0.001, நெக்ஸ்ட்டு 0.00001, 2 zeros 3 zeros 4 zeros. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.20ல் ஃபைண்ட் த ஜென்ரல் டேர்ம் ஃபார் த சீக்வன்சஸ்ன்னு சொல்லிட்டு 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 3, 6, 9 இதை வந்து எப்படி ஜென்ரலாக எழுதுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டைம் நம்ம எப்பவுமே எப்படி எழுதுவோம்? A1 அப்படின்னு போடுவோமா? ஸோ 3 இருக்குது. A2 வந்துட்டு 6, ஸோ A3 வந்துட்டு 9. ஜென்ரல் டேர்ம்னா என்னது? AN வந்து எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 3ங்கிறத எப்படி எழுதுவோம்? 3 into 1 A1ங்கிறதுனால இதை 3 into 2. A3 எப்படி எழுதுவீங்க? 3 into 3. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ nth டைம் எப்படி எழுதுவோம்? நம்ம 3 into n எழுதுவோமா? ஸோ நம்ம ஜென்ரல் டைமை அப்படியே எழுதிக்கலாம். தட் இஸ் an is equal to 3n. அதான் நம்மளுடைய ஜென்ரல் டேர்ம். ஸோ எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கிறதுனால an is equal to 3n. ஸோ எந்த வேல்யூஸ் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு மல்டிபிள்ஸ். இப்போ A5 போட்டிங்கன்னா 15 வரும், A7 போட்டிங்கன்னா 21. அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வர்றதுனால ஜென்ரல் டேர்ம் ஆஃப் திஸ் சீக்வன்ஸ் இஸ் an is equal to 3n. ஸோ நம்ம அது டீட்டெயிலாக எழுதணும். ஸோ an is equal to 3n is the general term as the sequence is a multiples of 3ன்னு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 1/2, 2/3, 3/4 இருக்குது. ஸோ நம்ம இப்போ எழுதுகிற மாதிரி A1 வந்து 1/2, A2 வந்துட்டு 2/3, A3 வந்துட்டு 3/4, AN வந்து என்னது எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 1 2 3ன்னு நம்பர்ஸ், நார்மல் நம்பர்ஸ் போயிட்டே இருக்குது. ஸோ மேலே வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாமா? கீழே பார்த்தீங்கன்னா 2 3 4 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மேலே இருந்து ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குது. லைக் 1ன்னா 2, 2னா 3. ஸோ இப்போ மேலே என்னன்னா கீழே என்ன தப்போம்? n+1 ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ 3னா 3 + 1 4 வந்திருக்கு. இப்போ மேலே என்னன்னா கீழே வந்துட்டு n+1, அதுதான் நம்மளோட an. அந்த n என்னது? பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஏன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ 1 2 3 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ an is equal to n/n+1 where n belongs to natural numbers. இது எப்படி எழுதுவீங்க இந்த ஜென்ரல் டேர்மை? நியூமரேட்டர் வந்து நேச்சுரல் நம்பர், ஸோ டினாமினேட்டர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 1ங்கிறதுனால n+1. ஸோ an is equal to n/n+1 where n is natural number. இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இந்த டேர்மில் வந்து எல்லாமே வந்துட்டு 5, எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்கு. ஸோ A1ங்கிறது 5, A2ங்கிறது -25, A3ங்கிறது 125. 5ங்கிறது என்னது? 5/1. 25னா 5 ஸ்கொயர், 125னா 5/3. ஸோ நம்ம ஜென்ரலாகவே an வந்து 5/n போட்டுடலாம், மைனஸ் இல்லைன்னா. கரெக்டா? மைனஸ் இல்லைன்னா அப்படியே இருக்குது. 5/1, 5/2, 5/3. அப்போ an வந்து ஆப்வியஸ்லி 5/n அப்படின்னு வரும். ஆனால் நம்மளுக்கு இங்கே ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸில் மைனஸ் வருது. நம்ம அதை கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5/1 தட் இஸ் n. அப்போது நமக்கு ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸில் மைனஸ் வருது, தட் இஸ் 2ல் வருது. ஸோ அங்கே எப்படி எழுதணும்னா -1 பவர் போட்டுக்கணும். ஸோ இங்கே -1/2 வந்துச்சுன்னா இது +1 ஆகிடுமா? அப்போ 1 வர்றப்ப நம்மளுக்கு 2 வரணும்னா -1/n
n + 1 போட்டால் 1 இருக்கிற இடத்துல 2 ஆகிடும். ஸோ -1 பவர் 1 + 1னா -1 பவர் 2னா +1 ஆகிடும். ஸோ எங்கெல்லாம் ஆட் நம்பர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் வேணும். எங்கெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸ் வேணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் நம்பர் போட்டிங்கன்னா -1 பவர் 1 + 1. ஸோ -1 பவர் ஸ்கொயர்னா +1 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஆட் நம்பர்ஸ்லாம் பாசிட்டிவில் வந்துடும். இப்போ ஈவன் நம்பர்ஸ் 2 + 1 போட்டிங்கன்னா ஈவன் நம்பர்ஸில் 3 வரும். -1 பவர் 3 வந்து -1 தான். ஸோ நம்மளுக்கு ஆட் நம்பர்ஸ்லாம் வந்துட்டு பாசிட்டிவ்லையும் ஈவன் நம்பர்ஸ்லாம் நெகட்டிவாக வரணும்னா -1 பவர் n + 1ன்னு போடணும். கூடவே இன்டூ நம்ம ஆல்ரெடி இங்கே வச்சிருக்கிற 5 பவர் n அதையும் போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஜென்ரல் டேர்ம். ஸோ ஜென்ரல் டேர்ம் ஃபார் திஸ் சீக்வன்ஸ் வந்து -1 பவர் n + 1 5 பவர் n where n belongs to natural numbers. ஸோ ஜென்ரல் டேர்ம் இந்த 3 சப்டிவிஷனுமே பண்ணிட்டோம். ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.